அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை ஏற்படுத்தினாங்க, அந்த சகோதரத்துவ பாசத்தை ஏற்படுத்தினாங்க. இது இஜத்துடைய ஒரு சம்பவம் மாதிரி. அந்த அடிப்படையில் நாங்களும் யாழ்ப்பாணத்தில் 1990 கிட்டத்தட்ட வடபகுதிங்கிறது மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இதை சேர்ந்து தான் வடபகுதி. கிட்டத்தட்ட 1 லட்சம், அந்த நேரம் 1 லட்சம் முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியேற்றப்பட்டது. உண்மையிலேயே நாம் அந்த வெளியேற்றப்பட்டதுக்கு பின்னால் நாம் அடைஞ்சு கொண்ட நலவுகள், கெடுதலை விட நலவுகள் என்னன்றதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அது முக்கியமாக நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியது. இப்போ சகோதரர் பலஸ்தீனத்தில் உள்ள விஷயங்களையும், சிரியாவில் அதே போல் லெபனான் உள்ள விஷயங்களை சொன்னார். எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு உதாரணம்னு சொன்னால், அந்த சம்பவங்களை நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அக்டோபர் மாதம் நடக்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 21 யாழ்ப்பாண வர்த்தகர்களை பிடிச்சாங்க. எங்களுக்கு தெரியும், தனவந்தர்களை பிடிச்சாங்க. அந்த தனவந்தர்களில் எங்களுடைய ஒரு 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 முஸ்லீம் சகோதரர் மௌத்தானார். நிர்பந்தமான முறையில் புலிகள் அவரை துன்புறுத்தி அவரை மௌத்தாக்குனாங்க. அதில் உள்ளவங்கள்ட்ட வெளியில் கிட்டத்தட்ட 1992ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவங்கள வெளியேற்றும் போது, அவங்கள விடுதலை செய்யும் போது, அதில் உள்ள ஒரு சகோதரர் முஸ்லீம் வாலிபர், கிட்டத்தட்ட அவருக்கு வயசு 55 இருக்கும். அவர்கிட்ட கேட்ட நேரம், நீங்கள் எப்படி அந்த 2.5 வருஷம் புலியனுடைய அந்த சிறையில் நீங்கள் இருந்தீங்கன்னு கேட்ட நேரம் அவர் சொன்ன வார்த்தை நான் சொன்னால், நான் அந்த 2.5 வருஷம் என்னுடைய குடும்பங்களை பிரிஞ்சு இருந்தேன். நானும் புலியனுடைய அந்த கோட்டையில் இருக்கிற நேரம் விமானப்படையால் அடித்தாங்க, அதுலேருந்து பாதுகாக்கப்பட்ட நேரம் செல்லடி நடந்தது. எல்லா நிலைமையிலையும் நான் என்ற 2.5 வருஷம் அந்த சிறைக்கூடத்தில் ஒரு பெனடோல் கூட போட இல்லை. எனக்கு அந்த கவலை அல்லாஹ் ஏற்படுத்தலை. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்குற நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் தொழுகையை கொண்டு, தஹஜ்ஜுடைய தொழுகையை கொண்டு எனக்கு உள்ளத்தில் அந்த நிம்மதியை ஏற்படுத்தினேன் அவர் சொன்னார். ஆக அவர் அந்த துன்பத்திலையும் அல்லாஹ்வுடைய தொடர்பு அவர்கிட்ட இருந்தது. இதான் எங்களுக்கு படிப்பினையாரி. இந்த படிப்பினை தான் நாம் எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த காசாவில் ஒரு 7 வயது பிள்ளைகிட்ட அந்த நிருபர் கேட்குறோம், உன்னுடைய நிலைமைன்னு சொல்லி அந்த சிறுமிகிட்ட கேட்க சொல்ல, அந்த சிறுமி சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அந்த பிள்ளை சொல்லுது. அப்போ அந்த நிருபர் சொல்கிறான், இந்த நிலைமையிலையும் இந்த வீடெல்லாம் அழிஞ்சு, இந்த இடமெல்லாம் போய், முழு சொத்தும் போய், எந்த